வணக்கம். லங்காவோ ஊடகத்தின் இன்றைய எல்லை பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்யாவின் ஆயுத தொடருந்து தாக்குதலில் நாசம், பின்னணியில் உக்ரைனிய உளவுத்துறை. முதலில் ரஷ்ய எண்ணெய், தற்போது சோளம். இந்தியாவை அடிபணிய வைக்க அமெரிக்காவின் தந்திரம். வர்த்தக ஒப்பந்தம், இந்தியா பேச்சுவார்த்தைக்கு வருகிறது என்கிறார் பீட்டர் நவோரா. புலம்பெயர்ந்தவர்களுக்கு எதிராக பிரம்மாண்ட பேரணி, போராட்டக்காரர்களுக்கு இங்கிலாந்து பிரதமர் எச்சரிக்கை. ஹைதியில் கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலில் 40 பேர் பலி, ஐநா கண்டனம். கூட்டுப்போர் பயிற்சி, அமெரிக்காவுக்கு வடகொரியா எச்சரிக்கை. பாகிஸ்தானில் 31 பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை, பாதுகாப்பு படையினர் அதிரடி. இச்செய்திக்கு பிரதான அனுசரணை ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் சுவிஸ், டிசிடி வணிக வளாகம் இலங்கை, எஸ்கேடி நாதன் சுவிஸ், அம்மாஸ் ரெஸ்டாரண்ட் சுவிஸ், சிவா கார்கோ சுவிஸ், சீத்த ரெஸ்ட்ரோ சுவிஸ், செல்வா சுக் சுவிஸ், ஹரிலீஃப் சுவிஸ். இனி விரிவான செய்திகள். உக்ரைனிய ராணுவ உளவுத்துறையின் ஒரு வட்டாரம் ரஷ்யாவின் ஆயுதங்களை ஏற்றி சென்ற தொடருந்து மீதான 2 தாக்குதல்களுக்கு பின்னால் இருந்ததை உறுதிப்படுத்தியுள்ளது. இதில் 3 ரஷ்ய தேசிய படை அதிகாரிகள் கொல்லப்பட்டுள்ளனர். கடந்த சனிக்கிழமை இரவு ரஷ்யாவின் மேற்கு ஓரியோல் பகுதியில் உள்ள தண்டவாளத்தின் ஒரு பகுதியில் குறித்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் விளக்கியுள்ளன. மற்றொரு தாக்குதலில் ஆயுத தாங்கி வண்டிகள் அவற்றின் எரிபொருளுடன் அளிக்கப்பட்டன என்று உக்ரைனின் GUR ராணுவ உளவுத்துறை வட்டாரம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி உக்ரைனின் கார்கிவ் மற்றும் சுமி பகுதிகளில் ரஷ்ய படைகளுக்கான விநியோக வழிகளை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக உக்ரைனிய GRU வட்டாரம் தெரிவித்துள்ளது. இந்த பகுதிகளில் தொடர்ந்து உள்கட்டமைப்பு அளிக்கப்பட்டதன் விளைவாக ரஷ்யர்கள் குறிப்பிடத்தக்க தளவாட சிக்கல்களை சந்திப்பார்கள் என கூறப்படுகிறது. ரஷ்யாவின் பகுதியில் இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லையிலிருந்து 1500 கிலோமீட்டர் தொலைவில் வெடிப்பொருட்களுக்கான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்யும் ஒரு ரசாயன தொழிற்சாலையின் மீதும் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் தரப்பு தெரிவித்துள்ளது. ரஷ்ய ராணுவத்திற்கு விநியோகம் செய்வதற்காக இங்கிலாந்து மற்றும் உக்ரைனிய கட்டுப்பாட்டிற்குள்ள மெட்டாஃப்ராக்ஸுக்கு சொந்தமான குபாக்கா நகரில் உள்ள ஒரு ஆலையே இந்த தாக்குதலில் இலக்காக இருந்தது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ரஷ்யாவின் வடமேற்கில் உள்ள கிரிசி எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை உக்ரைனிய ட்ரோன்கள் தீ வைத்து எரித்ததாக ரஷ்ய அதிகாரிகள் நேற்று தெரிவித்தனர். இந்த சுத்திகரிப்பு நிலையம் ரஷ்யாவின் மிகப்பெரிய பொருளாதார இலக்குகளில் ஒன்றாகும். ரஷ்யாவின் எண்ணெய் வருவாயை இழக்கும் நோக்கில் உக்ரைன் தொடர்ச்சியான மற்றும் முறையான தாக்குதல்களை தொடர்ந்த நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி குறித்த தாக்குதல்கள் தொடர்பில் விளக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா அமெரிக்கா இடையில் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ள டொனால்ட் ட்ரம்ப் முயற்சி மேற்கொண்டு வருகிறார். நவரத்தினம் முதல் விவசாய பொருட்கள் வரை குறைவான வரி விதிப்பு மூலம் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டும் என்பதுதான் அமெரிக்காவின் விருப்பம். தற்போது அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படுவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. அதேவேளையில் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு அமெரிக்கா குறைந்த அளவிலான வரி மட்டுமே விதிப்பதாக கூறுகிறது. விவசாய பொருட்களில் சமரசம் செய்ய இந்தியா மறுப்பு தெரிவித்து வருகிறது. ஏனென்றால் இந்தியாவில் சிறு குறு விவசாயிகள் விவசாயத்தில் ஈடுபடுகிறார்கள். அமெரிக்காவில் பண்ணை விவசாயம், அமெரிக்காவில் இருந்து வரி இல்லாமல் இந்தியாவில் விவசாயிகள் பொருட்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் இந்திய விவசாயிகளால் தாக்குப்பிடிக்க முடியாது. இதனால் இந்தியா கவனமாக செயல்பட்டு வருகிறது. இதனால் இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா கூடுதலாக 25% வரி விதித்தது. இருந்தபோதிலும் இந்தியா மௌனம் காத்து வந்தது. இதனால் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும், இல்லையெனில் கூடுதலாக 25% வரி விதிப்போம் என இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுத்து வந்தது. அப்போதும் இந்தியா அடிபணியவில்லை. இதனால் கூடுதலாக 25% வரி விதித்தது. இப்படி இந்தியாவுக்கு நெருக்கடிகளை கொடுத்து வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்படுத்திவிட வேண்டும் என அமெரிக்கா துடிக்கிறது. ஆனால் இந்தியா அமெரிக்காவின் மிரட்டலுக்கு அடிபணியாமல் உள்ளது. இதனிடையே சீனா மற்றும் ரஷ்யாவுடன் இந்தியா நெருக்கம் காட்டி வருகிறது. இதனால் பேச்சுவார்த்தையை தொடங்க ஆவலாக இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்தார். நாளை டெல்லியில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட இருக்கின்றது.
இந்த நிலையில் தற்போது அமெரிக்காவிடமிருந்து மக்காச்சோளம் இறக்குமதி செய்ய இந்தியா மறுப்பு தெரிவித்தால் அமெரிக்க சந்தையை இந்தியா அணுகுவதை இழக்க நேரிடும் என அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுட்னிக் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ள இந்தியாவுக்கு டொனால்டு ட்ரம்ப் காலக்கெடு நிர்ணயித்தார். ஆனால் அந்த காலக்கெடுவுக்குள் ஒப்பந்தம் நிறைவேற்றப்படவில்லை. இதனால் இந்திய பொருட்கள் மீது 50% வரி விதித்துள்ளார். ₹100 பொருள் மீது ₹50 வரி விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் தேக்கமடைந்துள்ளன. வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட மறுப்பு தெரிவித்ததால் இந்தியாவை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விமர்சித்திருந்தார். மேலும் வெள்ளை மாளிகைக்கான வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவோரோவும் கடுமையான விமர்சனம் செய்திருந்தார். இந்தியாவை வரி மகாராஜா என கூறியிருந்தார். இதற்கிடையே இந்தியா சீனா மற்றும் ரஷ்யாவுடன் நெருக்கம் காட்டியது. இதனால் இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு ஆவலுடன் இருக்கிறேன் என டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இரு தரப்பிலும் இருந்து பேச்சுவார்த்தைக்கான பணிகள் வளர்ந்து கொண்டு வருகின்றன என தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்தியா பேச்சுவார்த்தைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்தை ஏற்கவில்லை என்றால் அது அவர்களுக்கு கடுமையான விளைவுகளை சந்திக்கும் என தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் நாளை ரஷ்யா, இந்தியா, அமெரிக்கா இடையிலான ஃபாஸ்ட் ட்ராக் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இது இந்தியாவுக்கான பேச்சுவார்த்தை குழுவின் தலைவரும் வர்த்தக அமைச்சகத்தின் சிறப்பு செயலாளருமான ராஜேஷ் அகர்வால் இந்தியா அமெரிக்கா ஃபாஸ்ட் ட்ராக் வர்த்தக பேச்சுவார்த்தை நடத்தும் என தெரிவித்துள்ளார். தெற்காசியாவுக்கான அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி பிரெண்டன் லிஞ்ச் நாளை தெற்காசியாவுக்கான அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி பிரெண்டன் லிஞ்ச் ஒருநாள் பயணமாக வர்த்தக ஒப்பந்த ஆலோசனைக்காக இந்தியா வருகிறார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இங்கிலாந்தில் வெளிநாடுகளிலிருந்து வந்து குடியேறுபவர்களுக்கு எதிராக அந்நாட்டின் தீவிர வலதுசாரி ஆர்வலரான டாமி ராபின்சன் தலைமையில் லண்டனில் பிரம்மாண்ட பேரணி நடந்தது. சுமார் 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் லண்டன் வீதிகளில் இறங்கி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போராட்டக்காரர்கள் போலீசாரிடையே மோதல் ஏற்பட்டது. இதில் 26 போலீசார் காயமடைந்தனர். இந்த நிலையில் போராட்டக்காரர்களுக்கு இங்கிலாந்து பிரதமர் கீர் ஸ்டாமர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியதாவது: மக்களுக்கு அமைதியான முறையில் போராட்டம் நடத்த உரிமை உள்ளது. இங்கிலாந்து சகிப்புத்தன்மை, பன்முகத்தன்மை மற்றும் மரியாதை ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு. நமது கொடி நமது பன்முகத்தன்மையை குறிக்கிறது. ஆனால் இன ரீதியான மிரட்டலை பொறுத்துக் கொள்ள மாட்டோம். மற்றவர்களை மிரட்டுவதன் மூலமாகவோ அல்லது பணியில் இருக்கும் அதிகாரிகளை தாக்குவதன் மூலமாகவோ அவர்கள் சட்டத்தை கையில் எடுக்கக்கூடாது என கூறியுள்ளார். கரீபியன் தீவு நாடான ஹைதியில் அரசாங்கத்துக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் இடையே சுமார் 4 ஆண்டுகளுக்கு மேலாக உள்நாட்டு மோதல் நடந்து வருகிறது. இந்த மோதலில் லட்சக்கணக்கானவர்கள் இதுவரை உயிரிழந்துள்ளனர். இதனிடையே அங்குள்ள லபோட்டரி என்ற கிராமத்துக்குள் கிளர்ச்சியாளர்கள் புகுந்து சரமாரி தாக்குதலில் ஈடுபட்டனர். நள்ளிரவில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் வீடுகள் மற்றும் குடிசைகளுக்கு தீ வைக்கப்பட்டது. இந்த கோர சம்பவத்தில் பெண்கள், குழந்தைகள் உள்பட 40 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு ஐநா அமைப்பின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். விரைவில் உள்நாட்டு மோதலை கட்டுப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். வடகொரியாவுக்கு எதிராக அமெரிக்காவுடன் இணைந்து தென்கொரியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளின் கடற்படையினர் கூட்டு போர் பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். இன்று முதல் 15 நாட்களுக்கு நடக்கவுள்ள இந்த தீவிர போர் பயிற்சியில் முத்தரப்பு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் கலந்து கொண்டு சிறப்பு ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரிய தீபகற்ப கடலில் நடைபெறவுள்ள இந்த ராணுவ பயிற்சிக்கு எதிராக வடகொரியா தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் வடகொரிய தலைவர் கிம் ஜோங் உன்னின் சகோதரியும் அந்நாட்டின் மூத்த அரசியல்வாதியுமான கிம் யோ ஜாங் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்து பேசியுள்ளார். அப்போது அவர் கூறுகையில், இந்த ராணுவ பயிற்சி பொறுப்பற்ற அதிகாரிகளின் கூட்டணியால் நடத்தப்படுகிறது. எதிர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என தெரிவித்தார். பாகிஸ்தானில் பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பயங்கரவாத அமைப்புகள் பொதுமக்கள் பாதுகாப்பு படையினர் மீது அவ்வப்போது தாக்குதல் நடத்தி வருகின்றன. இந்த அமைப்புகளை அழிக்க பாதுகாப்பு படையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்நாட்டின் கைபர் பக்துவா மாகாணம், லாக்கி மார்வாட் மற்றும் பனு மாவட்டங்களில் தெஹ்ரி-இ-தாலிபான் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் பதுங்கியிருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது.
தகவலின் அடிப்படையில் நேற்று 2 மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்போது பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டது. இந்த மோதலில் லக்கி மாவட்டத்தில் 14 பயங்கரவாதிகள், பனு மாவட்டத்தில் 17 பயங்கரவாதிகள் என மொத்தமாக 31 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மேலும் என்கவுண்டர் நடந்த பகுதியில் துப்பாக்கி, வெடிகுண்டு உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசர்க். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசர்க். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசர்க் இம்மோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.